அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இப்போ இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தை பற்றின பதிவு. இந்த 27 நட்சத்திரங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பூரம். பூர நட்சத்திரங்கிறது ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மன் ஒரு குழந்தை மாதிரி உருவெடுத்து பெரியாழ்வார் டெய்லியும் வந்து அம்பாளை பூஜிச்சு வரும்போது பெரியாழ்வார் வரும் பொழுது ஒரு குழந்தையாக பாவிச்சு மீனாட்சி அம்மன் சிலைக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து பிறக்குது, அவதரிக்குது. அதாவது மீனாட்சி அம்மனே ஆண்டாளாக அவதரிக்கிறாங்க. இப்போ பெரியாழ்வார் வந்து பார்த்துட்டு இறைவனே வந்து அதை நமக்கு கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய சீரோடும் சிறப்போடும் வளர்த்தும்போது அரங்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய பட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூவு புனஸ்காரங்கள் எல்லாமே பெரியாழ்வார் கொண்டுட்டு வந்து கொடுத்து தான் அதை பூவை இவங்க கட்டி தான் யார் ஆண்டாள் வந்து பூவை டெய்லியும் பெரியாழ்வார் கட்டி இறைவனுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொண்டாந்து பூஜிக்கிறதுக்கு அலங்காரத்துக்கு பெருமாளுக்கு கொடுப்பாராம். அப்போது இந்த ஆண்டாள் வந்து இந்த ஆண்டாளுடைய கதைகளையும் ஒரு பாடல்களையும் தந்தை பூஜிக்கக்கூடிய விஷயங்களையும் கவனித்து அவர் பெருமாள் மேலே கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஒரு அளவதாதிய ஒரு காதல் வந்து ஆண்டாளுக்கு வந்துருச்சு. அப்படி வரும் பொழுது கட்டினா அவரை தான் கட்டுவோங்கிற மாதிரி அவர் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இந்த விஷயம் என்னென்னா, ஒரு தடவை வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த பூ மாலை அழகாக இருக்கா அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சூடி பார்த்து இறைவனுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இறைவனும் இவளும் அதே மாலையை போடணுங்கிற மாதிரி சூடி கொடுத்த சுடற்கொடியாளுங்கிற பேர் ஆண்டாளுக்கு உண்டு. அப்போ என்னென்னா, அவளுடைய ஒரு முடி வந்து அந்த மாலையில் இருக்கிறத பட்டர் பார்த்துட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இந்த மாலையை கட்டி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதை எப்படி நம்ம வந்து பெருமாளுக்கு சொல்கிறதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. திருப்பி மறுபடியும் வந்து மறுநாள் அதே மாதிரி செய்யும் பொழுது மறுநாள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இந்த ஆண்டாள் வந்து அந்த மாலையை சூடிட்டு கொடுக்குற விஷயத்தை பட்டர் பார்த்த உடனே இனிமேல் பூஜை புனஸ்கார விஷயங்கள்ல நீ வந்து தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிடுறாரு. நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது பட்டருடைய கனவுல போய் நீங்கள் வந்து பெரியாழ்வார் கொண்டு வர்றது தான் நீ வந்து போடணும், அவரை வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், அவர் கொடுக்குற மாலைகளை தான் எனக்கு நீ வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு பெருமாள். ஆர்டர் போடும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா ஒரு நாளில் வந்து பார்த்தா இதை பெரியாழ்வாரும் பார்த்துட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கல்யாணம் பண்ணுனா அவரை தான் பண்ணுவேன், பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு இந்த ஆசை, பெருமாள் அவதாரங்கள்லேயே எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதருடைய அழகு ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் அரங்கநாதருக்கு தான் மாலையிடுவேன்னு சொல்கிறான். அப்போ சரின்னு சொல்லிட்டு இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அரங்கநாதருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கும்போது பெரியாழ்வார் கனவுல வந்து அரங்கநாதர் சொல்கிறாரு, நான் வந்து உங்கள் பொண்ணை நீங்கள் இந்த திருக்கல்யாண மண்டபத்துக்கு கொண்டுட்டு வந்துடுங்க, நான் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் நம்பவே முடியல. சரின்னு மறுநாள் காலையில் பொண்ணை அலங்கரித்து நான் அரங்கநாதருக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லி பொண்ணை அலங்கரித்து கொண்டு போய் விடுறதுக்கு தயாராகிறாரு. அப்போ அன்று இரவே பட்டருடைய கனவுலையும் போய் இந்த மாதிரி எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் அதுக்கு தேவையான ஏற்பாட்டை செய்யணுன்னே அவங்களும் அதே மாதிரி விடிய அதெல்லாம் செய்கிறாங்க. நேராக போய் பார்த்தீங்கன்னா அப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பல்லவர் அரசர்கிட்ட போய் கனவுல சொல்கிறாரு, நாளைக்கு எனக்கு கல்யாணம், நீங்கள் வந்து உங்கள் ராஜ்யத்தில் வந்து கல்யாணங்கிறது என்ன மாதிரி பண்ணுவோமோ அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ, எனக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, தூங்காமல் தன்னுடைய படைகளை விரட்டி கொண்டாந்து ஊரையே கொண்டுட்டு வந்து திரட்டி கோலமிட்டு பூச்சூடி பாதையெல்லாம் அந்த
ஆண்டாள் வரக்கூடிய பாதைகளெல்லாம் மலர் தூவி அலங்கரித்து கல்யாண மண்டபம் செமையா கோவிலில் திருக்கோவிலில் ரெடி பண்ணிடுறாரு அரசர். அதே மாதிரி பொண்ணை அழைக்கிறதுக்கு தேர் யானைப்படை சேனைப்படை எல்லாத்தையும் அனுப்பிச்சு அப்படி ஊர்கோலமாக ஆண்டாளை பல்லக்கில் கொண்டு வந்து இறக்குறாங்க. கொண்டு வந்து இறக்கி கல்யாண மண்டபத்தில் கொண்டுட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ என்ன இது பெரியாழ்வார் ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்க்கும்போது இதெல்லாம் கனவுல சொன்னதுன்னு ராஜா சொல்கிறாரு, பட்டர்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ கொண்டு வந்து விட்ட உடனே எல்லாத்துட்டையும் விடை பெற்றுட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகி நிற்கிறார். ரெடியாகி நின்றுட்டு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஊர் உலகமே ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது ஆண்டாள் போய் தன்னை ஐக்கியமாகிறதுக்கு பாதத்தை தொட்டு பணிகிறாள். பணியும் பொழுது அப்படியே ஜோதியாக அரங்கநாதர் தன்னுடைய ஐக்கியமாக்கிறார். ஐக்கியமானோடனே பெரியாழ்வார் வந்து பதறாரு. பதறும்போது 2 பேரும் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அதுதான் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். இவ்வளவு ஒரு அழகான மகிமை பெற்றது. அப்போ இந்த நட்சத்திரம் என்பது ஒருவருக்கு தனத்தாரையாக, சம்பத்து தாரையாக, ஒரு ஜெயத்தாரையாக ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, நீங்கள் திருப்பாவையில் இருக்கிற 30 பாடல்கள் இயற்றியிருக்காங்க. அப்போ திருப்பாவையில் படிப்பது, திருப்பாவைக்குண்டான 30 பாடல்கள் பாடுவது எல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தினுடைய ஆக்டிவேஷனுக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தினுடைய ஒரு அம்சங்கிறது முழுக்க முழுக்க அரங்கநாதரையும் ஆண்டாளையும் முழுக்க சேவிப்பதற்கு சமம் என்பதும், அதனுடைய பாடல்கள் என்பதை படிப்பதும், அந்த பதிகங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் துன்பங்களும் தீரும் என்பதும் இந்த நட்சத்திரத்தினுடைய கோட்பாடு. இப்போ அந்த நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்மாசனம். அப்போ சிம்ம ராசிக்கே உண்டானது அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மகத்துக்கு கூட சிம்மாசனம் கொடுக்கல, ஆனால் பூரத்துக்கு தான் சிம்மாசனம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய விலங்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் எலி. அப்போ பெண் எலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16 நாளில் தன்னுடைய இனப்பெருக்க முடிந்து 16 நாளில் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அம்சங்கிறது 16 வெற்றி பெருவாழ்வுங்கிறது அதுதான். 27 நட்சத்திரத்துங்களையே யோனி பேதம் என்று 27 நட்சத்திரங்களில் யோனி பேதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்துக்கு எலிக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அந்த அம்சத்தை. அதே மாதிரி இந்த இந்த பூர நட்சத்திரத்தினுடைய சிம்பிள், அதாவது வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அரிமான் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு இருக்கக்கூடிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண் தாமரை. அதனால தான் நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ரங்கநாதர் கோயிலுக்கு போகிறோம், பள்ளிகொண்ட பெருமாள் அனைத்து இடத்துலையுமே நம்ம ஆண்டாளை பார்க்கலாம், மகாலட்சுமியாக பார்க்கலாம். அப்போது நீங்கள் அங்கே பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலுக்கு அரங்கநாதர் கோயிலுக்கு ரங்கநாதர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு வெண் தாமரை ஒரு 6 மலர்கள் வாங்கி கொண்டு போய் போட்டு பூஜை பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்திக்கு அளவே இருக்காது. அதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. நம்ம சிவனை தேடி போகும்போது கஷ்டம்னு போகும்போது மேலும் மேலும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விதியை உணர்ந்து கர்மாவை உணர்ந்து செயல்படுவது தான் சிவனினுடைய நட்சத்திரம். ஆனால் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அது பெருமாளும் மகாலட்சுமியும் தான் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவார்கள். அது மட்டுமல்ல, இதனுடைய பறவை என்பது பார்த்தீங்கன்னா பெண் கழுகு. ஆண் கழுகு நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து பெண் கழுகு. அப்போ பெண் கழுகு அப்படிங்கும்போது அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய ஒரு சீரிய குணங்கள், தொலைநோக்கு குணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் கழுகை பற்றின விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இதனுடைய வெற்றி சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை மையமாக கொண்டு பிறப்பெடுத்து அவதரித்தது தான் இந்த பூர நட்சத்திரம். அப்படிங்கும்போது இந்த சிம்பிளெல்லாம் அதற்கு உண்டான விஷயந்தான். இதனுடைய அதிதேவதை தான் ஆண்டாள். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். இன்னும் இதில் சொல்லக்கூடிய வரம், இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய விருட்சம் அப்படின்னா பலாசு மரம். இந்த பலாசு மரம் அப்படிங்கும்போது இதில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நிறைய பரிகாரங்கள் இதில் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இவங்களுக்கு சம்பத்து தாரையா தனத்தாரையா வர்றது உத்திர நட்சத்திரம் இல்லையா? பூர நட்சத்திரத்துக்கு உத்திரம் தானே 2வது நட்சத்திரம். தனத்தை காசு பணத்தை கையில் வச்சிருக்கிறது உத்திர நட்சத்திரம் தான். அப்போது இது சிம்மங்கிறது சிவனுடைய வீடு, சூரியனுடைய வீடு அல்லவா? வெப்ப கந்தக இடம் இல்லையா? அப்போது சிவனுக்கு
உத்திரம் உத்திராட நட்சத்திரங்களில் சிவபெருமானுக்கு போய் பலாப்பழம், ஏன்னா இந்த தேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவுடைய வீட்டில் பூராட நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம தேன் வாங்கி, உத்திராட நட்சத்திரம் குரு வீட்டில் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம தேன் வாங்கி ஒரு தேன் வாங்கி ஒரு பலாச்சொல நாள் அதில் பிச்சு போட்டு சிவபெருமானுக்கு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அல்லது உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கோ ஒரு தேன் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய தீராத விஷங்கள் சம்பந்த சாபங்களாகட்டும், தகப்பனார் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட சாபங்களாகட்டும், தீராத பிரச்சனைகளாகட்டும், தீராத கடன்களாகட்டும் எல்லாமே நிவர்த்தி ஆகும் என்பது. ஏன்னா 5ஆம் இடத்தினுடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்துல உத்தர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அப்போது அந்த தொப்புள் கொடி டிஎன்ஏல வந்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த தேனும் பலாச்சொலையும் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு. பூர நட்சத்திரம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூலிங் கிளாஸ் கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சினிமா நடிகை எல்லாமே இப்போ பூரம் கலைகளில் ஆயக்கலைகள் 64 நிறைந்த ராசி அப்படின்னா சிம்மம் தான். அப்போது எந்த துறையில் வேணாலும் இவங்க கால் பதிக்கிறாங்க. அப்போ பேச்சாற்றல்ங்கிறது, எழுத்தாற்றல்ங்கிறது, நடிப்பாற்றல்ங்கிறது, ஒரு காலத்துக்கு ஒப்பவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, கலை நயத்தோடு இருக்கக்கூடியது எல்லாமே பூரம். அப்போ வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு கூலிங் கிளாஸ், அப்படிங்க சினிமாவிலாம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. எல்லாருமே அழகு அப்படின்னா ஒரு பந்தாவோ ஒரு ஸ்டைல் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் அப்படி ஒரு லுக்காக இருக்கும். பெண்களே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக மாடர்ன் ட்ரெஸ் பண்ணி ஒரு காரில் அப்படி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜம்முன்னு போனாங்கன்னா அந்த அழகே ஒரு தனி இல்லையா, அதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கறது. அப்போ அவங்களுடைய அவங்களுடைய எனர்ஜி, கான்ஃபிடென்ட் மைண்டு இதெல்லாம் அந்த கூலிங் கிளாஸுங்கிற ஒரு விஷயத்தில் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சேன். அதே மாதிரி பூக்களை வந்து உதிரி பூக்களாக போடாமல் பூவை தன்னுடைய கையால் கட்டி கொண்டு போய் நீங்கள் இறைவனுக்கு சாத்தினீங்கன்னா ஆண்டாளுங்கிற பூரம் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து புற நட்சத்திரத்தினுடைய அம்சம். இப்போது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இப்போ 4 பாதங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா ஆட்சார அனுஷ்டானங்கள் கொண்டது, தைரியம் மிக்கது, பாசமானது, இன்னும் சொல்லப்போனால் இதில் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அதாவது தன்னை எப்பவும் ஒரு தானும் சந்தோஷமாக இருந்துட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிற அமைப்பு யாருக்கு அப்படின்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. 2ஆம் பாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது 2ஆம் பாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தன்னுடைய அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் நிரம்ப பெற்றது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் ஒரு ஜாலியாக லக்ஸுரி வாழ்க்கைங்க. 3ஆம் பாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆம் பாதத்துக்கு வந்து இதுலேயும் 3ஆம் பாதம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, உண்மை, நீதி, நேர்மை, ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணுங்கிற கான்ஃபிடென்ட் மைண்டு, கொஞ்சம் வீல் பவருங்கிற ஒரு விஷயம்லாம் 3ஆம் பாதத்துக்கு அதிகமாகவே உண்டு. 4ஆம் பாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் மாறும். தெய்வீக பணி, ஆன்மீகம்ங்கிறது, அவங்களும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுங்கிறது, இறைவன் மேலே பக்தியாக அதை முறைப்படி அப்படிங்கிற மாதிரி உண்மையிலுமே சன்மார்க்க நெறியில் போகிறது, இதெல்லாமே பூர நட்சத்திரத்து மேலே அதிகமாக இருக்கும். அவங்களும் எல்லாத்து மேலேயும் பாசம் பற்றுதலோடு இருக்கக்கூடியது பூர நட்சத்திரம். இதில் இந்த இலந்தை அப்படின்னு ஒன்று மக நட்சத்திரத்துக்கு சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார் மெசேஜில். அப்போது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார். இந்த இலந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மகத்துக்கும் உண்டு பூரத்துக்கும் உண்டு. அப்படின்னா மகன்தான் இழந்தன்னா இந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிக்கும் பொழுது எந்த கோயிலில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் எத்தனை கோயில்கள் ஆண்டாள் கோயில்களில் இருக்குன்னு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலந்தை இருக்குது. இலந்தையை தலை விருட்சமாக கொண்ட ஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எங்கள் கரூர்லேயும் அயனசைன போக பெருமாள் ரங்கநாதர் இருக்கிற இடத்துல அம்பாள் ஆண்டாள் இருக்கிற சந்நிதியில் இலந்தை இருக்குது, பெரிய விருட்சமாக இருக்குது. கரூர்லேயும் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இருக்குது. மற்ற இடத்துல நான் பார்த்ததா ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கொடுமுடியில் கூட இலந்த மலை இருக்கிறதா நான் பார்த்ததில்லை, ஆனால் கரூரில் இருக்குது. இப்போ இலந்தைக்கடியில் இருக்கிற ஆண்டாள் அப்படிங்கும்போது நீங்கள் மக நட்சத்திரத்தை என்ன சொல்கிறோம், பிதிர்களுக்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிறோம்ல. இறந்து போய் 6 மாதம் அடைப்பு 3 மாதம் அடைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இலந்தையை வச்சு அடைப்பாங்க.
வீட்டை பூட்டி இழந்த முள்ளை வச்சு அடைச்சிருவாங்க. இழந்த முள்ளை வச்சு அடைச்சா அந்த ஆத்மா எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, வெளியே வர்ற சக்தி இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்போது அந்த அந்த ஒரு ஆத்மாவை கூட கட்டி காப்பாற்றக்கூடிய பவர் இழந்தைக்கு உண்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நம்ம எலிக்கு நம்ம சொன்னோம் அது கர்ப்பப்பைக்கு உண்டான வீடுன்னு சொன்னோம். ஆனால் இந்த இழந்த பழத்தில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இழந்த பழம் ஒரு நாள் 2 நாள், 2 நாள், 2வது நாள் பார்த்தீங்கன்னா புழு வச்சிடும். மேக்சிமம் இழந்த பழத்தில் ஒரு 10 பழத்தை எடுத்திங்கன்னா ஒரு 2 பழம் சுத்தமாக இருக்கிறது ரேர். 8 பழத்தில் புழு இருக்கும். புழுவை எடுத்துட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா புழுவோடு தான் சாப்பிடணும். இப்படி தான் இருக்கும். நாங்களாம் காடுகளில் பொறிச்சு நிறைய இலந்தைகளை சாப்பிட்ருக்குறோம். அந்த பாக்கியம் இந்த ஜென்ரேஷனுக்குலாம் கிடச்சிருக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்குதான்னு தெரியல. அப்போ அந்த இலந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் தலை விஷயமா நம்ம இருக்கிற இடத்துல இழந்த மரங்கிறத வைக்கிறதுங்கிறது ஆப்போசிட்டில் முக்கியமாக வீட்டுக்கு முன்னாடி, அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரோட்டோரத்தில் இழந்த மரம் வைக்கிறது, வெளியோரத்தில் வைக்கிறதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறதெல்லாம் பரிகாரமாக இருக்கும். அந்த இலந்தையில் இருக்கிற புழுவு ஒரு நாள் 2 நாளில் அல்லது 10 பழத்துக்கு 8 பழத்தில் புழு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு புழு பூச்சிகள் உற்பத்தி ஆகக்கூடிய பழம். அப்போ அந்த இலந்தையை அங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு ஜீவன், ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கும்போது இந்த பெண் கழுகு அங்கே தான் வச்சுருக்காங்க, பெண் எலியை வச்சுருக்காங்க, எல்லாமே பெண்ணினுடைய ஆதிபத்தியம், ஆண்டாள் அங்கே தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்றில் அந்த கர்ப்பப்பைங்கிற இடத்துல அந்த மண்ணீரலில் ஒரு புழுப்பூச்சி உண்டாச்சா, குழந்தை இருக்கான்னு, வாரிசு இருக்குதான்னு கேட்குறதுக்கு என்ன, ஏதாவது ஒரு புழுப்பூச்சி இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. புழுப்பூச்சி உண்டாச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க, குழந்தை உண்டாச்சான்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு புழுப்பூச்சிகள்ங்கிறது சீக்கிரம் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் பலாப்பழத்தை கொடுத்துருக்காங்க பூரத்துக்கு, பலாவை சுற்றிலும் எத்தனை ஈ முக்கியம், பலாவை சுற்றிலும் எத்தனை ஈ முக்கியம். நேற்று நான் எலிக்கு மக நட்சத்திரத்துக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது இது தன்னை தற்காத்து கொள்வதற்கும் தான் எளிமையில் கெட்டு போவதற்கும், அதாவது சீக்கிரம் நம்ம பாதிப்படைகிறதுக்கும், நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஈர்ப்பதற்குமான பவர் இந்த பூரத்தில் உண்டு என்பதையும், இதற்கு உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அம்சங்களும் உண்டு என்பதற்கும் தான் இந்த இலந்த, எலி, பலா இதெல்லாம் சொல்கிற விஷயம். தித்திக்கும் தேன்பாகம் திகட்டாத தெல்லமுதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பலாச்சுளையும் இந்த திருப்பாவைகளையும் கொண்டாடி பாராட்டி மகிழுங்கள், கேளுங்கள், பாடுங்கள், படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு அந்த ஆண்டாளை வேண்டிக்கிட்டு ரங்கநாதரையும் வேண்டி விடைபெறுகிறேன். வேறு ஒரு நட்சத்திரத்தை பதிவில் வேறு ஒரு பதிவு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.